வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் திரும்புகிற பக்கமெல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது குக் வித் கோமாளி சீசன் 5ல் நடந்த மணிமேகலை அண்ட் பிரியங்காவுக்கும் நடந்த கருத்து வேறுபாடு தான். இதனால் மணிமேகலை இருந்துட்டு தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் நான் இனிமேல் குக் வித் கோமாளி ஷோவில் இருக்க போகிறதில்லன்னு சொல்லி தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. பட் எதுக்காக இந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் கிளாரிஃபிகேஷன் வீடியோ அப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டா ஸ்டோரிஸில் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண கமெண்ட்ஸில் கீழே கேட்டிருந்தீங்க. அப்படி ஒரு ஷார்ட் டெம்பர் மூடுக்கு நான் போயிடுவேன், அப்படி ஹை பிச் லெவலில் நான் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால ஐ வாக்ட் அவே ஃப்ரம் குக் வித் கோமாளி. குக் வித் கோமாளி சீசன் 5ஓட ஆங்கரிங் மணிமேகலையே இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க வெளியே போயிருக்காங்க. அதுக்கான காரணம் பிரியங்கான்னு தான் சொல்லி ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க. இதை பார்த்த செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களாக என்ன சொன்னார்னா, நான் குக் வித் கோமாளி ஷோவில் இருந்த வரைக்கும் மணிமேகலை ஒரு கோமாளியாகவும் ஏன் குக்கா கூட இருந்திருக்கிறாங்க. அந்த நிலையில கூட மணிமேகலை என்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருந்த ஒன்று, இந்த ஷோவோட ஆங்கரிங் எப்படியெல்லாம் பண்ணுறது, இதை பற்றி மக்கள்கிட்ட எப்படி எடுத்து சொல்கிறது, இந்த மாதிரி கருத்துக்களை அடிக்கடி என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே நான் நினச்சேன், இவங்க எவ்வளோதான் ஃபேமஸான கோமாளி குக்காக இருந்தாலும் இவங்களோட நோக்கம் பூரா ஆங்கராக இருக்கிறது மட்டும்தான். அப்படி இருக்கிற நிலைமையில குக் வித் கோமாளி சீசன் 5க்கான ஆங்கராக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நல்லா போயிட்டு இருக்கும்போது அவங்க வேலையை சரியாக செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறை சொல்லிட்டு இருக்கும்போது மணிமேகலைக்கு கோபம் வர்றது இயல்பு தான், அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலைக்கு ஃபியூச்சரில் இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இந்த ஷோவை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லதாக இருக்குன்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தாரு. இப்போ இது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, செஃப் தாமு அவர்கள் ஷோல இருந்துதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒருவேளை வெங்கடேஷ் பட் அவர்கள் ஷோல இருந்திருந்தா மணிமேகலைக்கும் பிரியாங்காவுக்கும் இந்த மாதிரி ஒரு சண்டை வந்திருக்காது. ஏன்னா வெங்கடேஷ் பட் அவர்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டானவர், ஷோவை எவ்வளோ கரெக்டாக எடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அவர் இல்லாமல் போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கோ என்னமோ தெரியல. அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடியன்ஸான நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் குக் வித் கோமாளி சீசன் 5ல மணிமேகலை இப்போ இல்லை, அவங்கள உங்க ஷோக்கு கூட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கமெண்ட் பண்ணவும் அந்த ஒரு கமெண்ட்டுக்கு வெங்கடேஷ் பட் அவர்கள் லைக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலியமா என்ன தெரிய வருதுன்னா, மணிமேகலை கூடிய சீக்கிரமே வெங்கடேஷ் பட் அவர்கள் பண்ணிட்டு இருக்க ஷோக்கு போக போறாங்களோ என்னமோ தெரியல. ஒருவேளை போனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். யாரும் எதிர்பார்க்காத இந்த நிலைமையில மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்குமான சண்டை ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மணிமேகலை குக் வித் கோமாளி சீசன் 5 விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அப்படியே இருக்க போறாங்களா, இல்ல திரும்ப ஆங்கராவி திரும்ப ஷோக்குள்ள வர போறாங்களான்னு காத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருப்போங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.